மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஐயோ கூச்சம் காட்டாதீர்கள், எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கிறது. என்ன பண்ற அந்த மெண்டலு தூக்கத்துல கேக்க என்னாச்சுன்னு தெரியல. மங்கையே, உன் கூந்தல் எப்படி இவ்வளவு நீளமாக இருக்கிறது? நீ என்ன தேய்த்து குளிக்கிறாய் தினமும்? என்னது மங்கையா? என்னடா உன் முகம் கட்டிக்கு நான் கட்டினதே பெரிய விஷயம், நீ இன்னொரு மங்கை எவ்வளவு கனவுல வர்றவ? இருடா நீ எந்திர, நீ பேசிக்கிறவனைய. அழகே, உண்மையிலேயே இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா? இது உன்னுடைய கூந்தலுக்கு மட்டும் மனம் உண்டா? அடடா, என்ன ஒரு நறுமணம், என்ன ஒரு நறுமணா! அழகே, உன்னை ஆராதிக்கிறேன். என்னது அழகே, உன்னை ஆராதிக்கிறேனா? உன்னை இப்ப நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன், பாத்துக்கேரு. கையை தொடாதே, கையை தொடாதே, கூச்சமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது. ஆஹா, என்ன ஒரு மிருதுவான கைகளா! என் பொண்டாட்டி தொட்ட கைகளால் இப்பொழுது முதலாக உன்னை தொடுகிறேன். என்ன ஒரு வித்தியாசம்! என் பொண்டாட்டி கை கட்ட மாதிரி இருக்கும், ஆனா உன் கை பஞ்சு மாதிரி இருக்கிறதே. இருக்குமியா, இருக்கும். கட்டையை கொண்டு சாத்தினார் ராஸ்கல் இருக்கும். யோ எந்திரியா! ஆளும் முக கட்டி கழவை பாரு கணக்கு. இந்த ஆள் பெரிய பெரிய இளவரசன், மூஞ்சிய பாரு மூஞ்சிய. என்ன ஒரு அழகான தேவதைய கனவுல பார்த்தோம், திடீர்னு காட்டு எரி மாதிரி ஒத்தி வந்து நிக்கிறா. ஓ, இவதான் நம்ம பொண்டாட்டியா? சே, தூக்கத்தை வந்து கடுத்து விட்டாளா? நல்ல ஒரு கனவுல கூட சந்தோஷமா போட மாட்டேங்கிறா. யோ, யாரு கூடிய கனவு வந்துட்டு இருந்த? எந்த சக்கலாத்தியா? நேத்து எவ்வளவு பாத்துட்டு வந்த? அவளை நினைச்சுக்கே தூங்குனியாக்கா? உன் கனவுல வந்தாளாக்காவ? அவ கை உனக்கு பஞ்சு மாதிரி இருக்கு, என் கையெல்லாம் உனக்கு கட்ட மாதிரி இருக்காக்கா. கட்டை கொண்டு உன் மண்டையில சட்டி முடியும் பாத்துக்க. எவையாவ? எப்படி தப்பா பேசுறாரு? இந்திரலோகத்துல ஒரு ராணியை பார்த்தேன் நானு. உனக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோமா? ஏன்னா அந்த ராணியோட பாதத்தை கூட பாத்துக்க மாட்டேன். அவங்கள முழுசா நான் பார்த்தேன், அப்படியே தொட்டு பார்த்தேன் கைகளால, தெரியுமா? இல்ல யாருக்கு கொடுத்து வைக்கும்? அப்படிப்பட்ட கனவை கெடுத்து விட்டே பாதி சண்டாளி. ஏண்டா உனக்கு இந்த உலகத்திலேயே உடம்பு பார்க்க மாட்டா, இந்திரலோகத்துல ராணி வந்து நீ பார்த்தாளாக்க? ஆளும் மண்டையும் முக கட்டியும் இதெல்லாம் கனவுலதான் பார்க்க முடியும். உன்னால நெசத்துல இங்க இருக்க பொம்பளைய கூட பார்க்க முடியாது, எவ்வளவு உள்ளூர் கிளவியே பார்க்க முடியாது. இந்திரலோகத்துல ராணியை பார்க்கணும். இந்திரலோகத்துல ராணியா? மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஐயோ ராணி, நீ நேற்று யார பாத்துன்னு இருக்க வந்து எனக்கு யாவுமே வருது ராணி. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட, ரொம்ப முக்கியமான விஷயம் ராணி. அப்படி என்ன தரவான விஷயம்? அப்படி மண்டையில கை வச்சு சொல்ற அளவுக்கு ராத்திரி நீதான் நல்ல முழுக்க தொண்டாரி குடிச்சிட்டு வந்தீல, அப்ப எங்கிட்ட சொல்ல போற என்னன்னு சொல்லு. ஏ ராணி, நேற்று பெரிய பெரிய பங்களா வீடு பாத்துக்க, அந்த வீட்டுக்கு போனேன். அவங்க ஒரு ஏசி வாங்கியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் வீட்டுல டெலிவரி பண்ண சொன்னாரு. சரின்ட்டு நானும் கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்காக போய் கதவை தட்டுறேன். உள்ள இருந்து ஒரு அம்மா வராங்க. பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ராணி, ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா இது, உண்மையா பொய்யா அதிசயமாட்டு பாத்துக்கிருந்தேன். அது யாருன்னு கேட்டேனா, ஓஹோ அவளே என் சக்கலாத்தியா? அவளை நினைச்சுட்டு கனவு படுத்து கண்டியாக்கும். ஆஹான்கிட்டு தெரியுமியா எனக்கு. புதுசா ஒரு பொம்பளை பாத்திரக்கூடாது, எவ்வளையாவது பார்த்தா போதும் அப்படியே கனவுல மிதக்கிறது, முகம் கட்டி ஆளியும் பாரு. ஐயா அவச்சாரம் அவச்சாரம் அப்படிலாம் பேசாதடி. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கமா மதினி இருக்காங்கல்ல, அங்கமா மதினி, அவங்க தாண்டியே. என்னது அங்கமாக்காவா? நீ என் லூசா? அங்கம்மா காரணத்துக்கு அந்த பங்களாவை இருக்கு, அவங்க விடுங்கையில இருக்கு, மெண்டல் பையன் குழந்தைக்கு இருக்கு லூசு. ஐயோ சொல்றத முழுசா கேள்றி, சொல்லவும் விட மாட்டேங்கிறா. இவளா ஒண்ணு பேசிக்கிறா. அங்கம்மா மதினி மாதிரியே இருந்தாங்கடி அப்படியே வந்த அம்மா. நான் என்ன மதினி இங்க இருக்கீங்கன்னு கேட்க, நான் அங்கம்மா இல்ல அவங்க அக்கா தங்கம்மான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப சாக்காயி போச்சு. ஏண்டி அங்கம்மா மதினி சொல்லியிருக்கா அதுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு சொல்லி, தங்கம்மா ஒரு அக்கா இருக்காங்களாம்ல, அவங்க சொல்றாங்களே நான் அங்கம்மா அக்காதேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சாக்காயிடுச்சு சாமி. உலகத்துல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அப்படியே அந்த அக்கா சேலை வெட்டி இருக்கு, அந்த அக்கா ஒரு மாதிரி டிசைனா சேலை வெட்டி இருந்தாங்க. அப்படித்தான் வித்தியாசம் பாத்துக்க. முடியவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா மூஞ்செல்லாம் அப்படியே அச்சு அசலு. இந்த அக்கா இந்த மதினியை உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே. என்ன சொல்ற? என்னாலே நம்ப முடியல. அப்படி சொன்ன யாவும் இல்லையா? அங்கம்மா அக்காவுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு எதுவும் சொன்னது கிடையாது என்கிட்ட. என்ன அப்படியே இருக்குன்னு சொல்ற? இங்கிட்டு குடிச்சு போட்டு வளருறியா நீ வாட்டுக்கு? என்னாலே நம்ப முடியலையா? ஆமாடியே, அங்கம்மாவுக்கு ஒரு அக்கா இருக்கு, அவ வேற தங்கம்மாவே, அவன் சொல்றது உண்மை வேண்டியே. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒரு அக்கா இருக்குண்டு? எங்களுக்கும் தெரியவே தெரியாது. நீங்க சொல்லவே இல்லை முட்டினாளா? ஆமாடா, அவளுக்கு ஒரு அக்கா இருக்கா. அவ கூட பேச்சுவார்த்தை இல்ல. அந்த பிள்ளை விருப்பப்பட்டவனா கட்டிக்கு போயிடுச்சு, யாருக்கும் தெரியாம. அவங்க வீட்டுல சடவாய் போச்சு. அப்பத்துல இருந்தே அந்த பிள்ளோட பேச்சுவார்த்தை கிடையாது, யாருமே பேசுறது கிடையாது. அங்கம்மா முதல் கொண்டு யாரும் பேசுறது கிடையாது. அவங்க எங்க இருக்காக என்னன்னே தெரியாம கிடந்துச்சு. இந்த ஊர்ல இருக்காளா அப்பனா நீ வாத்தியாக்க? ஆமாம்மா, எனக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே தகாலே புரியல. என்னடா இது, அந்த மதினி எனக்கு அப்படியே இருக்காங்க, அவங்க அப்புறம் அந்த பங்களால வந்தாவன்ட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சுமா. அப்படியாத்த உங்களுக்கு தெரியுமாக்கா? ஐயோ எனக்கு அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அங்கம்மாக்கா மாதிரி இன்னொருத்தவங்களா எப்படி இருப்பாங்க? ஐயோ ஐயோ அந்த பங்களாவுக்கு எதையும் கூட்டிட்டு போயா, நானும் வந்து பாக்குறேயா ப்ளீஸ்யா. ராணி அவனைய கூட்டிட்டு போறேன்டியே, மாமனுக்கு ஒரு உதவி செய்யணும் நீயே ப்ளீஸ்டியே. மாமனா? அது யாரியா? அவனுக்கு இருக்கு நான் உதவி செய்யணும்?
ஐயா என்னை தாண்டி சொல்றேன், நான் தாண்டி உனக்கு மாமே. என்னை தவிர வேற எவன் நீ மாமன் கூப்பிட்டுருவேன், வந்துருவானே எவனாச்சும். அது கிடக்கட்டும், அந்த பங்களா கூட்டுக்கு போறேன் உனிய, அவகிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுறி. எத்தனை தண்டி பங்களா, தோட்டத்துல தண்ணி அடிச்சு கூட பொழைச்சிக்கலாம் சாமி. ஒரு கூட்டிக்கலாம், ஒரு வாசலுக்கு தொலைச்சிக்கலாம், என்னன்னா ஒரு வேலை அடிக்க முடியே. ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சிக்கிறேன். இந்த ஆட்டோ வச்சுக்கிட்டு அது டீசல் போட்டுக்கிட்டு சவாரி ஏற்றிக்கிட்டு ஒரு லாபம் வரமாட்டேங்குது. நெல்லுக்குள்ளேயே இருந்துட்டு வேலையை செய்யலாம். அம்மா தண்டி பங்களாடி சாமி, அது ஒரு வேலை வாங்கி கொடுறி. நம்ம அங்கம்மா மாதிரியோட அக்கா தானே, கொஞ்சம் பேசி சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கூட மாமனுக்கு. பேசி வேலையை வாங்கி கொடுக்கலாம், ஆனா உன்னை நம்பி பேசுறதுக்கு பயமாவில இருக்கு. நீ சும்மாவே ஆட்டோவிலே உட்காந்துக்கிட்டு கும்பாரணம் எனக்கு தூங்கிருப்ப. அம்மன் தண்டி பங்களா அவளை வேலையை வாங்கி கொடுத்து நல்ல தோத்த தின்னு நீ வந்து படுத்து தூக்கிட்டு என்ன செய்யறது? நாளைக்கு எனக்குள்ள கட்ட ஒரு வந்துடும். ஃபர்ஸ்ட் அங்கம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவான். அந்த அக்கா என்ன சொல்லுதுன்னு பார்ப்பான். அதையும் கூப்பிட்டு கூட அவங்க வீட்டுக்கு போவான். என்ன இருந்தாலும் அதை கூப்பிட்டு போனா ஒரு மரியாதை இல்லை, நம்மளா போறதை விட. ஃபர்ஸ்ட் நான் போய் அங்கம்மா கிட்ட பேசுறேன், அப்புறம் அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம். புரியுதா? ஆமாடியே, ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொல்லு. பாவம், அவளும் கூட பிறந்தவளை 8 வருஷம் கண்ணில் வாங்காம கிடக்காவ. ஆவாம் போய் சொன்னேன்னா அவனுங்க கூட பாப்பா. கூட்டுக்கு போய் பாருங்க எல்லாரும், அதுக்கப்புறம் போய் வேலையை பத்தி பேசுவீங்க போங்க. ஆமா, பாவம் அங்கம்மாக்காவும் உடம்பு சரியில்லை. அதுக்கு என்னமோ திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகி போச்சான். அதெல்லாம் பாவம் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருக்காக அவளை. எல்லாம் அந்த பரமை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய நினைச்சேவும் அது ப்ரெஷர் ஆகி போச்சு. ஆகும் இப்ப போய் சொன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா வச்சிருக்கும். அவன் அக்காவை பார்த்துன்னா கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருக்கும்ல. என்ன சொல்ற, உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருந்தா பிள்ளை, என்னாச்சு? அண்ணன் வீட்டுல கட்டி கொடுத்துருக்கா, அப்புறம் இருந்ததுனால அவளை நினைச்சுக்கே கிடக்கா. ஆனா அவன் மாதிரி கொஞ்சம் மோசமான சிரிக்கியே, அதனால பாவம் பயந்துக்கே கிடக்கா அவளை. அதை நினைச்சே பிள்ளைக்கு ப்ரெஷர் ஏறி போச்சு போல இருக்கு. என்ன செய்ய, வீட்டுக்கு ஒரு தீப்ப தானே செய்யறா, என்னத்தையும் செய்யறது. வர பிள்ளையில நம்ம பிள்ளைய மாதிரி பாத்துக்கிறோம்னு நினைக்கணும்ல. அவன் சொந்த அத்தைகாரிவேன், நாத்து நம்மளால நல்லா பாத்துக்க கூடாது. அவ பெரிய சுவப்ப சிரிக்கி. என்னமா சரிங்க அம்மா, உங்க 2 பேர்த்தையும் அங்கம்மா பெரியமா வரைச்சுனாங்க, போன் போட்டாங்க. ஏமா டூர் போறத பத்தி பேசணுமா, என்னையும் தான் வரைச்சுனாங்க, வாங்க போலாம். அதுக்கு எடுத்துக்கிட்டு நீ நம்ம நாட்டியம் அடிக்க வச்சிருக்க. இப்போ ஒருத்தி எங்க ஏறான்னு போகணும்னா போதும், உன் மகளுக்கு ஒரே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம் தான். என்னடி சொல்ற, வர வச்சாங்க? ஆமா, என்னமோ டூர் போறதா பேசிக்கிருந்தாக, எங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. ஏமா ஏமா எங்க இருந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த வெயிலுக்கு சூப்பரா இருக்கும்மா, ஜாலியா குழுக்குள்ள எங்கேயா போயிட்டு வரலாமா, வாங்கம்மா வாங்கம்மா. ஏமா நம்ம 3 பேரும் போலாமா? எப்பா நீங்க வரீங்களாப்பா எங்க கூட? நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு சவாரி இருக்கு, அவன் சவாரியை பார்க்கணும். இப்பதான் கொஞ்சம் காசுக்கு நல்லா கிடைக்குது. நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த தடவை போறப்ப எல்லாரும் போவோம். ஏங்க டிக்கெட் எம்பிட்டு என்னன்னு விசாரிச்சியா ஒரு ஆளுக்கு? தெரியல, போய் தான் என்னன்னு கேட்கணும். வாங்க போய் கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். ஆமா ஆமா, டிக்கெட் எம்பிட்டு என்னன்னு விசாரி, கட்டுப்படியானா போவான், இல்லாட்டா அவ போயிட்டு வரட்டும், அதோட கூட போவான். வேற என்ன செய்யறது, காசு இல்லாத நேரத்துல. எப்பதான் என்னப்பதான் போலாம், எல்லாரும் போறாங்க. வெயிலுக்கு போனா சூப்பரா இருக்கும். அப்பதான் நீங்க வேற எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல போலாம். என்னை வாச்சு அனுப்பிச்சு வைங்க பெரியம்மா கூட, நான் மட்டுமாவது போயிட்டு வரேன். நீங்க வராட்டினா கடங்க. எப்படி பாரு ஒப்பாரி வச்சுருக்க, நாங்க வராட்டினாலும் பரவாயில்லையே, உன்னை அனுப்பிச்சு வைப்போம். பெரியம்மாவோட போயிட்டு வா, சரியா? ஜாலி 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 ஜாலி, நான் பெரியம்மா கூட டூருக்கு போறேனே, நான் பெரியம்மா கூட டூருக்கு போறேனே, ஏமா மருமக்கா வராங்களாமா? வருவாடி, அவளந்தே வருவா, புது பொண்ணு. அப்புறம் அவ சுத்தி பார்க்க வராமையா இருப்பா, எல்லாருந்தே வருவாங்க. அம்மா அது இது போறாந்தே வருவாங்க. ஐயா ஜாலி ஜாலி, மதக்கா பரமக்கா எல்லாரும் வர்றாங்க. சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் தட்டு, இன்னைக்கு சூப்பரா அடிச்சது லக்கி பிரைஸ். பாத்தியாடியே என் பேத்திய என்ன ஆட்டம் அடிக்க போறாண்டு. டூருக்கு போகணும்னு பிள்ளைக்கு எப்படி சந்தோஷம் பண்ணுவாரு. அவளை மட்டும் மேலே அனுப்பிச்சு வச்சிருந்தி, அவன் பிள்ளை ஏமாந்துவாய். சரிக்க, அப்புறம் என்ன வாங்க போய் என்னன்னு கேட்டு வருவான். நீ எல்லாரும் அங்க வராகல்ல, நம்ம மட்டும் அப்படி இருந்தா செய்ய, ஊருக்கு ஏற்றது நமக்கும். எங்க வராக என்ன முதல்ல போய் பார்ப்போம். ராணியே மறந்துடாதியே, கையோட நான் சொன்ன விஷயத்த சொல்லியே அங்கம்மா பண்ணிட்ட. அவ வீட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணு, போய் அவங்க ஒரு வேலைக்கு ரெடி பண்ணு. ட்ரை பண்றையா, போய் ஃபர்ஸ்ட் அங்கம்மா கடை விஷயத்த சொல்றேன். அது என்ன சொல்லுது எது சொல்லுதுன்னு தெரியணும்ல. அதுக்கப்புறம் போறப்ப உனைய கூட்டு தானே போவான். அவனுக்கு அந்த பங்களா தெரியும், உனைய விட்டுட்டா போறான். அப்ப போறப்ப பேசிக்கலாம். அந்த பங்களா மட்டும் நமக்கு வேலை கிடைச்சுன்னா சூப்பரா இருக்கும். டிரைவர் வேலை எடுத்த கூட பரவாயில்ல. அவங்க எங்க போறாங்களோ வராங்களோ, நம்ம மாட்டுக்கு போலாம் வரலாம், இல்ல கார்லயே ஏசி போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், சூப்பரா இருக்கும். கொடுத்து வைக்கணும், அந்த வேலை மட்டும் கிடைச்சிருக்கும் கடவுளே. இது யாரு வீடு, இங்க எதுக்கு வந்துருக்காளுங்க இவளுக்கு தேவையில்லாம? காரணம் இல்லாம 2 மண்டைகளும் வராதுல, இங்க எதுக்கு வந்திருப்பாளுங்க? ஏம்மா இங்க எதுக்குமா வந்திருக்கோம்? எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சா அப்படித்தேம்மா வீட்டுல விட மாட்டாப்ல. நீ வேற என்னத்துக்குமா இங்க கூட்டு வந்திருக்க? நான் எங்கேயோ கூட்டு வந்திருக்கேன்னு நினைச்சு வந்திருக்கேன் நானும் தேவையில்லாம. சும்மா வாடியே, எல்லாம் காரணத்தையும் கூட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்காரர் கண்ணா எதுக்கு வையாம வந்திருக்காப்ல, எல்லாத்துக்கும் வந்துட்டே இருப்பாப்ல, பேசாம இரு. முத்துப்பாண்டி வைவாரா? அப்படி யாரு விடா இருக்கும் இது? ஒருவேளை பரம எதிரி விடா இருக்குமோ? அங்க வந்திருக்காளுகளோ? எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லி வந்திருப்பாளுகளோ? லட்சு, அம்மாடி லட்சு. என்னது லட்சா? அவ யாரு? புது கேரக்டரா இருக்கிறா. யாருந்தே பாப்போம், பொறுத்திருந்து கேடி யார்கிட்ட பேசுறான்னு பாப்போம். நீங்களா எங்க வந்தீங்க?
என்ன இவ நீங்களா எங்க வந்தீங்கன்னு கேக்குறா? யார் இவ? நல்ல குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்காளே. லட்சுமா, என்னம்மா கோவமா இருக்கீங்களா இன்னும் எங்க மேல? நாங்க என்னமா செய்யறது? எங்களுக்கு உன்னை வந்து பார்க்கணும்னு ஆசைதான். என்ன செய்ய, இந்த ஆளுத விடவே மாட்டேங்கிறாரு. நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப மட்டும் இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உயிரோட இருக்கேன்னா செத்துட்டு நான் பார்க்க வந்தீங்களா? இத்தனை வருஷம் பார்க்க வராம இப்ப எதுக்கு வந்தீங்க திடீர்னு? புதுசா பாசம் வந்துருச்சா உங்களுக்கு? என்னடா இது, பாச மலையில பொழியிறாங்க, இவனமா அழுகுறா, இவங்க என்னமோ உருகுறாங்க. யாரா இருக்கும் இந்த குண்டு கத்திரிக்காய்? லட்சுமா, ஏமா எங்க மேல கோவப்படுற? நாங்க என்னமா செய்யறது? எங்க சூழ்நிலை அப்படிமா, அதனாலதான் வர முடியல. அழுகாதம்மா. போங்க, யாரையும் கூட பேசாதீங்க. உங்களால இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம் தெரியுமா? என் மாமியாரு என் நாத்தனார் என்னை எப்படி நடத்துறாங்க தெரியுமா? லட்சுமா, சரிடா, அதே நாங்க வந்துட்டோம்டா. இதுக்கப்புறம் அவங்க உங்களை இதெல்லாம் பேசிடுவாங்களா? நாங்க விட்டுருவோமாடா? தங்க பிள்ளைல ஏமா அழுகிறீங்க? மழையா அப்படி அழுத எப்படி? எங்க மனசு வேதனைப்படும்லம்மா. என்னம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? உங்க மாமியா உங்க புருஷன் யாரும் இல்லையா? இல்ல, அவர் வேலைக்கு போயிருக்காரு. இந்த கேள்வி பக்கத்துல உட்காந்து எங்கேயாவது குறைய வச்சுக்கிருக்கோம். வேற என்ன வேலை? இந்த வீட்டுல நான் தானே வேலைக்காரி, என்ன வேலை செய்யறதுக்கு? என்னடா, சேமியா மண்டையும் மாமியா மண்டையும் இம்பிட்டு சாப்பிட்டா பேசுறாங்க இவகிட்ட. இல்லாட்டினா பெரிய இவளுங்க மாதிரி டான் மாதிரி பேசுவாளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாளுங்களே. குண்டு கத்திரிக்காய், நீ யாரடி? ஒப்பனா சொல்லுங்கடி. அதை விட்டுட்டு சும்மா கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. அடா அடா அடா, ஆத்தாளி மகளிர் இப்படி ஒற்றுமையா பாக்குறதுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு. என்னைக்கோ உங்க ஒற்றுமையா பார்க்க வேண்டியது. என்ன செய்ய, உங்க அப்பத்தாக்காரி தானே எங்கேயும் எங்களுக்கு விட மாட்டேங்கிட்டா. உங்க அப்பையங்காரன் அதை காட்டலையும் போய் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு தடையை போட்டு வச்சுட்டாப்ல. நாங்க என்னமா செய்யறது? என் கண்ணுக்குள்ளேயே இருந்தம்மா, அவனைய பார்க்க முடியாம இந்த அம்மாச்சி எப்படி கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா? நீ அந்த வீட்டுக்கு வராம வீடு மாதிரியே இல்லை தெரியுமா? உன் தம்பிக்காரனு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது கூட உன்னை கூப்பிட முடியல. நாங்க எவ்வளவு வேதனை பண்ண தெரியுமா? ஆஹா, கதை அப்படி போகுதா? இவதான் கார்த்தி விட பிறந்தவளா? அக்கா ஹரியா? இப்ப அதுக்கு இங்க வந்து உறவு உடனே வந்திருக்காளுங்க சம்பந்தம் இல்லாம. இவளுக்கு காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாளுங்களே. இருக்கட்டும், என்ன பேசுறாளுன்னு கேப்போம். செல்ல மகளே, அழுகாதடா. அம்மாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அழுகக்கூடாதுடா. வா உட்காரு வா. என்னம்மா சொல்றீங்க? தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல இல்லம்மா. நீங்க மரியாதை கூட அந்த அளவுக்கு நான் அந்த குடும்பத்துக்கு வேண்டாதவளா போயிட்டேன்லம்மா. இல்லடி தங்கம், எனக்கு அம்மாச்சிக்கெல்லாம் உன்னைய கூப்பிடணும் தான் ஆசை. நாத்தனாரி நீ இல்லாம கல்யாணம் நடக்குதுன்னு நாங்க எப்படி வேதனை பட்டோம் தெரியுமா? உங்க அப்பந்தே இன்னும் அதே கோவத்தோடயே இருக்காப்புல, கொஞ்சம் கூட மாறாம இருக்காப்புல. எல்லாம் அந்த கிளடிதான் காரணம், உங்க அப்பத்தாரிதான். அந்த ஆளை சும்மா சொல்லி சொல்லி உருவெடுத்துக்கே இருக்கா. அவன் மேல கோவத்தை குறைக்க விட மாட்டேன்றா. அவதே எல்லாத்துக்கும் காரணமே. ஆமாடி லட்சு, பத்தா குறைக்கி அந்த கிளடி மகவல்லியவே கட்டி கொண்டு வந்துட்டாள்ல எங்க வீட்டுக்கு மருமகளா. உங்க அத்தை மகா தானே வந்திருக்கா மருமகளா. வந்துகிட்டு அவ செய்யற நாட்டாமத்தெல்லாம் தாங்க முடியல. உனக்கு உரிமை உள்ள வீட்டுல அவ உரிமை கொண்டாடிக்கிட்டு எம்புட்டு அங்க டான்ஸ் அடிக்க தெரியுமா? அதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கோம். உன்னை அந்த வீட்டுக்கு பழைய வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க போறோம். நீ வந்து அவளை அதிகாரம் பண்ணணும். உனக்கு இல்லாத உரிமை அவளுக்கு இருக்கு அந்த வீட்டுல. இந்த குட்ட கத்திரிக்காய கூட்டுக்கு வந்து பரம்புக்கு எதிராக திருப்பி விடலான்னு பாக்குறீங்களா? இந்த குட்ட கத்திரிக்காய் எல்லாம் தூக்கி போட்டு புட்பால் மாதிரி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் எங்க பரம்பு. என்ன மாத்தி சொல்றீங்க? அந்த குண்டா ஆண்டி இருக்காங்கல்ல, அங்க பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களா நம்ம தம்பிக்கு? அந்த பொண்ணு நல்லா இருக்காளா? சின்ன வயசுல பார்த்தது அவளை நானு. இப்ப எப்படி இருக்கா? அழகா இருப்பாளா? இருக்கா நட்ட நெடுமரம் மாதிரி வாழ்ந்து அவ ஆட்டுல திடிக்கிறா. உன் தம்பி வளர்த்திக்கு இருப்பா அவளும். அதை என்னத்த சொல்றது, நல்லாத்தே இருப்பா. எங்களுக்கு அவளை பிடிக்காதானா? அது சரி லட்சு, உன் மாமியா உன் புருஷன் உன் ஆத்தனால எப்படி வச்சுக்கிறாங்க? உனைய எதுவும் பிரச்சனை பண்றாங்களா? அந்த கொடுமையை எனக்கு சொல்ல. இந்த வீட்டுல நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி தானே இருக்கேன். என் நாத்தனாரி எங்க நிம்மதியா இருக்க வர்றா? இங்க வரத பூரா எடுத்துக்கு போயிடுறா. என் புருஷன் வாங்கிட்டு வர சம்பளத்தை பூரா பிடிங்கி போயிடுறா. பூரா அவங்க வீட்டுக்கும் போகுது. இந்த வீட்டுக்கு என்ன, அவர் வாங்குற சம்பளத்துல 2000 ரூபாய் சாமி வாங்கி தராங்க. அதை வச்சு நான் குடும்பத்தை ஓட்டுறேன். பார்த்தா வச்சு சாப்பிடறதுக்கு இங்க வந்துடுறா. பொழுதுன்னைக்கு இங்கே தானே இருக்கா. மகளைத்தான் பாக்குது இந்த கிழவி. மருமகளையும் மகனையும் என்னாலே கண்டுக்கிற மாட்டேங்குது. என் புருஷன் ஒரு சம்பாதிச்சு கொடுக்குற எந்திரமா தான் இந்த வீட்டுல இருக்காரு. எந்த மரியாதையும் இல்ல. என்ன செய்ய, தாய் வீட்டுல ஆதரவு இல்லாட்டினா எல்லா பிள்ளையும் இப்படித்தான் கிடக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அதே அம்மாச்சி அம்மா வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் உன்னை உன் மாமியை எப்படி நடத்துறான்னு பாரு. ஒண்ணும் இல்லாம சும்மா வந்திருந்தாலும் உனக்கு அதிகாரம் பண்ணி தர்றா. இதுக்கப்புறம் உனக்கு செய்ய வேண்டிய சீக்கிரம் சனத்தை எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். நீ எது கவலைப்படுற? பேசாம இரு. இதுக்கப்புறம் நீதான் இந்த வீட்டுக்கு மகாராணி. இந்த வீட்டுக்கு நீதே மகாராணி, நம்ம வீட்டுக்கு நீதே மகாராணி. புரியுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படி என்ன செய்யணும் ஏது செய்யணும் நானும் உங்க அம்மாவும் பாத்துக்கிறோம். ஒரு பிளான போட்டு உன்னை நம்ம வீட்டுக்கு பழைய வரைக்கும் கூட்டிட்டு போறது எங்க வேலை. புரியுதா? சரிமாச்சி, எப்படியாவது நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாச்சி. எல்லாரும் பழைய வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்கும். ஒண்ணுமில்லாம வந்தவன் சொல்லி சொல்லியே மாமியா நீ ரொம்ப ஓரம் கட்டிக்கே இருக்கா. அப்பா நல்லா இருக்காரா? எப்படி இருக்காரு? நீ பத்தி ஏதாவது கேட்பாரா? ஆமா, உங்க அப்பா எங்க இருக்கிறாரு உன்னை பத்தி? உங்க அப்பனுக்கு மருமகவே எல்லாம். என் மருமகன் தானே கிடக்காப்லனால நீ வந்தாலே இந்த மருமக மேல இருக்க மயக்கம் அந்த ஆளுக்கு போகும். ஏண்டி, உங்க பிள்ளைய மட்டும் மாமியா நாத்தனா குடும்பப்படுத்தினா உங்களுக்கு அப்படியே எரியுதுல?
அப்படித்தான் இன்னொரு விட்டு பிள்ளை நீங்க குடும்பப்படுத்துறப்ப அவங்க ஆத்தா பொண்ணுக்கு எரியும். இருக்கட்டும் இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த குட்டை கத்திரிக்காய வச்சுட்டே நான் விளையாட்ட ஆரம்பிக்கிறேன், பாத்துக்கே இருங்க. சரிம்மா இருங்க, நான் போய் காஃபி ஏதாவது போட்டு வரேன். எத்தனை வருஷம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் வேற சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி நீ காப்பி போட்டுக்கிரு, நாங்க போய் பக்கத்துல ஏதாவது பழங்க கிழங்க வாங்கிட்டு வரோம். வந்த அவசரத்துல எதுவும் வாங்கிட்டு வரல, சும்மா வந்தா நல்லா இருக்கும். மாமியா வந்துச்சுன்னா கேவலமா பேசுவாப்ல, நாங்க போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம் போய். அப்பனா இவன் மாமியா கொஞ்சம் டெரல் பீஸ் தான் போல இருக்கு. அவளை வச்சே காய் நேர்த்த வேண்டியதுதான். இந்த குட்டை கத்திரிக்காய் வேலையாக மாட்டா. அவளை வச்சே உங்களை சும்மா சவா இழுக்கிறேண்டி. நீங்க எப்படி மாமியாருன்னு சொல்லி ஆட்டம் ஆடுறீங்க, அந்த பொம்பளை உங்க மகளுக்கு மாமியார்ல, அவளை வச்சு உங்களுக்கு ஆட்டம் காட்டுறேன். எங்க காணா இந்த வீட்டு மாமியார் யாருன்னு பாத்துறாருன்னு பார்த்தா அவ எங்கேயும் ஊர் சுத்த போயிட்டா போறது. சரிடியே, இப்ப டூர் வரான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப எந்த இடத்துக்கு போறான்னு முடிவு பண்ணிட்டீங்க? பாட்டி சொல்லுது எலிப்பாட்டி மேகமலைக்கு போலாம்ன்றது. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க அவங்க முடிவை. ஆமா, இந்த ஆளுக்கு மேகமலைக்கு போயிட்டு வரது ஒரு டூர் ஆக்கும். சும்மா வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் டூர்னு வர சொல்றீங்களாக்கும். ஏதாவது டூர் அந்த போய் தங்கி இருந்து வந்தா பரவாயில்ல, அது டூர்னு சொல்லலாம். இதெல்லாம் டூர் கிடையாது, சும்மா ஜஸ்ட் வெளியில போயிட்டு வரோம் அவ்வளவுதான். சரிடி, அப்ப அவங்க எந்த இடம் பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. மெசாரிட்டி எது அதிகமா அதுக்கு போவோம். பேசாம ஊட்டிக்கு போனா, நாங்க ஊட்டிக்கே போனதுல ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. அங்கிட்டு போய் சுத்தி பார்த்து வரலாம்ல. அப்படி அங்க போயிட்டு இந்த கோயம்புத்தூர்ல நம்ம ஈசா இருக்குன்றாங்கல்ல, அதெல்லாம் கூட பார்த்து வரலாம்ல போய். அடியே, இந்த வெயில் காலத்துல அங்கெல்லாம் ஈசாவெல்லாம் போய் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரே மொட்டை வெயில் அடிக்கும். இந்த வெயிலுக்குள்ள எங்க போய் நிப்ப என்ன செய்வேன் நீ வேற. அதெல்லாம் குளிர் காலத்துல போகணும். அந்த இடத்துக்குலாம் நல்லா உட்காந்து நம்ம வாட்டுக்கு ஆறாம சுத்தி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டு அவங்களை தூங்கி வச்சுட்டு வரலாம். வெயில் காலத்துலாம் போனா அவங்கள பூரா வெயில் அடிச்சு கிடக்குங்க. எங்க போய் உட்காடுறது? அங்கெல்லாம் வேணாம்பியே, பேசாம எங்கிட்டு போறேன்ன அந்த சோத்து பாறை என்னென்னமோ சொல்றாங்களே, பாறையெல்லாம் அப்படி பாறையெல்லாம் நல்ல நீர் விளைச்சி போகுதாம்ல, அதை போய் குளிச்சுட்டு நல்லா சாலையா கூட வரலாம்ல. அங்க சோத்தை கூட ஆயிட்டுன்ட்டு. ஏக்கா பேசாம பெங்களூர் போலாம்க்கா, சூப்பரா இருக்கும்க்கா, நல்லா இருக்கும், அங்க போயிட்டு வரலாம்க்கா. மாலினியக்கா, உங்க வீட்டுக்காரர் பெங்களூர்ல இருக்காருன்னு சொல்லி அங்க போலான்றீங்களா? நைஸா அவரை பாத்துக்கலாம்ட்டு உஷாருக்கா நீங்க. ஏம்மா பேசாம கொடைக்கானல் போனேன்னம்மா, சூப்பரா இருக்கும்மா. எல்லாரும் கொடைக்கானல போய் இப்ப மஞ்சுமல் பாயஸ் மாதிரி எல்லாமே இப்ப வீடியோ எடுக்கிறாங்கம்மா. நம்மள அது மாதிரி எதாவது வீடியோ எடுக்கலாம்லம்மா, ட்ரை பண்ணலாம்ல. அது மஞ்சுமல் பாயசா? அங்கங்க மஞ்சி விழுகுதாங்க. இப்ப இந்த சீசன்ல மஞ்சி விழுகாதே. ஏன் அங்க விழுந்தா மேகமலையில மஞ்சி விழுகும்ல, அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? வீடியோ எடுக்க முடியாதுல, மஞ்சி விழுந்தா ஒரே வெளியே கிடக்கும். அப்புறம் கிட்ட போய் எடுப்பீங்க போட்டா வீடியோலாம். பாட்டி, மஞ்சுமல் பாயஸ்னா மஞ்சி இல்ல, நீங்க எதை சொல்றீங்க? இந்த பனி மாதிரி வெள்ளையா விழுகும்ல அந்த மஞ்சியை சொல்றீங்களா? அது இல்ல பாட்டி. இப்பெல்லாம் ரீசெண்டா கொடைக்கானல்ல குணா குகை இருக்குல்ல, அதுல அந்த மஞ்சுமல் பாய்ஸ் உள்ள ஒருத்தவங்க விழுந்தாங்களா, அவங்கள காப்பாத்துனாங்கல்ல, அதான் இப்ப ட்ரெண்டிங்ல போய்க்கிருக்கு எல்லாம். அதே மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க. அதான் அங்க போனா நல்லா ஃபேமஸா இருக்கும், நல்லா ஜாலியா நம்மளும் என்ஜாய் பண்ணலாம்ல. நிறைய பேர் இப்ப வராங்க கொடைக்கானலுக்கு. என்னாடி இருமுற? என்ன உடம்புக்கு முடியலையா? என்னாடி நல்லா தானே வந்து நேத்து வரையில? ஏமா தண்ணி அங்க ஆரோ வாட்டர் குடிச்சிட்டு வந்தில்லம்மா, இங்க வந்து அந்த ஆத்து தண்ணி குடிக்கிறல்ல, அது குடிச்சது சேரலம்மா, அதான் கொஞ்சம் இருமலா வருது. சரி, இப்படியே ஆளுக்கு ஒரு இடத்த சொல்லிக்கே இருந்தா என்னதே அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க, எங்க ஓடாமட்டே அப்படியே பேசிட்டே இருந்தா என்னதே செய்யறது? அப்புறம் என்ன, வரம்பு சொன்ன மாதிரி கொடைக்கானலுக்கே போவோம். கொடைக்கானல் போனா மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நம்மளும் வீடியோ எடுப்போம். யாராவது பள்ளத்துக்குள்ள கீழே விழுந்துருங்க, காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி வீடியோ எடுப்போம். நல்ல ஓடி உங்க போடு. நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கவே உயிரை கொடுக்குறதா? உங்க நம்பி உள்ள விழுந்துட்டு நீங்க காப்பாத்துவீங்கன்னு போய் சேர்றதா அடி? எப்பத்தா அதெல்லாம் சும்மா நடிப்புதான். எப்பத்தா நம்ம நெசமலையே போய் குணா கோவக்குள்ள போய் விழுகுவா ஓரம். நம்ம ஏதோ சின்ன பழத்துல போய் குணா கோவ மாதிரி காமிச்சு விழுந்தோம் சொல்லி விழுந்த மாதிரி காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி வீடியோ எடுக்க வேண்டியதுதான். அதானே ட்ரெண்டிங் இப்ப. அதெல்லாம் சரிக்கேன், ட்ரெண்டிங்கி பண்டிங்கெல்லாம் விழுகிறீங்க, அழைச்சிட்டு கலக்கா பார்த்து விழுங்க, அப்பத்தே காப்பாற்ற முடியும். தப்பி தவறி அங்க மாவளம் தள்ளி விட்டுறாதீங்க. அவருக்கு வீட்டுல யாரு தூக்குறது? இருக்கிற வேலை உள்ள விழுந்துடணும். பார்த்து கொலாரா வீடியோ எடுங்க. ஏய், அவங்க ஏதோ வீடியோ போட்டுருக்காங்க மஞ்சள் பாய்ஸ்னா, அந்த பயலுக்கு அந்த பயலை காப்பாற்றுறது எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கும் தெரியும். நீங்க தேவையில்லாம ட்ரெண்டிங் வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோ எடுக்கிறேன்னு தேவையில்லா சொல்லி செய்யாதீங்க. பொம்பளை பிள்ளைய மாதிரி இருங்க. அவங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா காப்பாத்திட்டாங்க, அதுக்காண்டி இருக்கிறவங்க அதே மாதிரி ட்ரெண்டிங் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி இந்த சாகசம் பண்றேன்னு சொல்லி தேவையில்லா சொல்ல செய்யக்கூடாது. இந்த வேறுங்க யூடியூப்ல அப்படி ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைய உயிரை விட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் காப்பாத்திட்டாங்க, ஒரு ஃபேமஸ் ஆகி வீடியோ போட்டாங்க, அதுக்காண்டி எல்லாரும் அதே மாதிரி செய்ய முடியுமா? அதெல்லாம் தேவையில்லாத வசப்பரிச்சு. அந்த மாதிரிலாம் யாரும் முயற்சிக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம குரூப்ல இருக்கவங்க முயற்சிக்காதீங்க. வெளில இருந்து வரீங்க சனங்களே, கொடைக்கானல் போற டூருக்கு போற ஆளுங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், அந்த மாதிரிலாம் எதுனாலும் வீர சாகசம் மாட்டேன்னு பண்ணாதீங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. அது மாதிரி யாரும் விளையாட்டுத்தனம் பண்ணாதீங்க. அம்மா நீங்க சொல்றது கரெக்ட் தாம்மா.
நம்ம ஒன்றும் நிஜமாலே குணா கோவையில போய் வீடியோ எடுக்க போறோம். நம்ம சும்மா சாதாரண பள்ளம் இருக்கலாமா, விளையாட்டுக்கு சும்மா தள்ளி வர்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு தெரியாம விழுந்த மாதிரி அவங்க காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறோம்மா. சும்மா ஜாலிக்கு தான்மா. நம்ம போய் நம்ம ஏமா அந்த மாதிரிலாம் செய்ய போறோம்? நிஜத்துல போய் செய்ய மாட்டோம்மா. இல்லையா அதை எடுக்கிறதுக்கு நீங்க கொடைக்கானல் ஒரு பள்ளத்துல விழுகாட்டினா தோட்டத்துல போய் எத்தனையோ பள்ளம் கிடக்கல, அதுல விழுந்து எடுக்க வேண்டியது ஆசைக்கு பெரிய சாகசம் பண்றவளுங்க. வீடியோ எடுங்க போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஆபத்தான வீடியோலாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. சாதாரணமா எடுத்து காமெடிக்கு விளையாட்டுக்கு ஒரு சமையல் இந்த மாதிரி எடுத்து போடுங்கடி, தப்பு கிடையாது. ட்ரெண்டிங் போறாயம், ட்ரெண்டிங் என்னடி ட்ரெண்டிங்கு? அது சரி, இப்ப யாராவது பேசிட்டே இருந்தா எப்படி? அங்க ஓணும் இங்க ஓணும் பேசிட்டே இருக்கீங்க, ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்களே. அடிச்சு காட்டுங்க எங்க ஓணும்டே. அதை விட்டு இப்படி சும்மா வாய்ச்சாரம் பண்ணிக்கே இருக்கீங்க. ஊட்டியா, கொடைக்கானலா, மேகமலையா, இல்ல அதை விட்டு மூணாரா, இல்ல வேற எந்த இடத்துக்கு போலாம்னு முடிவு பண்ணுங்க. உங்களால முடிவெடுக்க முடியலையா? நம்ம சகோதர சகோதரிட்டு விட்டுருங்க. அவங்க முடிவெடுத்து சொல்லட்டும் நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு. அவங்களே முடிவு பண்ணட்டும். அவங்க மெஜாரிட்டியா யார் எந்த இடம் சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு தான் நம்ம டூர் போறோம். கரெக்ட். எலிப்பாட்டி சொன்ன மாதிரியே நம்ம சகோதர சகோதரிட்டே விட்டுருவோம். அவங்களே சொல்லட்டும் நம்ம எந்த இடத்துக்கு டூர் போகலாம்னு சொல்லி அவங்க சொல்றதே முடிவு. சகோதர சகோதரிகளே பாருங்க, நீங்களே சொல்லுங்க. ஊட்டியா, கொடைக்கானலா, இல்ல மேகமலையா, மூணாரா, இல்லன்னா வேற ஏதாவது இடம் இருக்கா? அதிகமான மெஜாரிட்டி எது சொல்றீங்களோ அங்கதான் நாங்க போவோம். உங்களோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். என்ன சொல்றீங்க? வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க எங்க போலாம்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும்.